I appreciate and I welcome Rahul Gandhi, and I also congratulate him. Anna, it is too late. Rajiv or Priyanka Gandhi, they are all members of the Congress party. Congress party in the senior members யாரா ஊழல் பண்ணிக்கலாம் இல்லை நான் சொல்லல. அதுக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிட்டு இருந்தா இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து எல்லாத்தையும் மற்றவங்க புதுசாக ஒருத்தவங்கள பேச விடுறதுல இந்த ஆளுங்கட்சி பிஜேபி. அப்போ நீங்கள் தப்பு பண்ணாடி நீங்கள் எதுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இது பண்ண சொல்கிறீங்க, இரேஸ் பண்ண சொல்கிறீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி? இட்ஸ் இஸ் தேர் ரைட், இட் இஸ் ஈவன் ஆர் ரைட். நம்மளும் மக்கள் கடை எல்லாம் சேர்ந்து கேட்க ஆரம்பித்தா என்ன செய்வான்? இந்த மாதிரி ஊழல் செய்பவர்களை சப்போர்ட் பண்ணுறவர்கள் இவங்களையெல்லாம் கடவுள்னு சொல்கிற அந்த ஃபோர்ஸ், அந்த நேச்சுரல் ஃபோர்ஸ் தான் இவங்களாம் அழிச்சே தீரணும். ஏன்னா மக்கள் எல்லாரும் சாமிகிட்டு இதுதான் கும்பிடுவேன். இந்த மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see, we should all pray. ஆப்போசிஷன் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் கண்டிப்பாக பிஜேபி தோக்கணும், ஆப்போசிஷன் ஜெயிக்கணும். இது என்னோட வேண்டுகோள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த இந்த ஓட்டு பற்றின ஒரு ஸ்கேம்கான ஒரு அறிக்கையும், அதை தொடர்ந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸை முற்றுகை பண்ண போன காரணத்தினால அரெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் மேம், எவ்வளோ பெரிய ஊழலாக இது வந்து அமைஞ்சிருக்கு? இது ஆக்சுவலி வந்துட்டு உண்மைக்கு பேசுகிறேன்னா, ஐ அப்ரிஷியேட் அண்ட் ஐ வெல்கம் ராகுல் காந்தி அண்ட் ஐ ஆல்சோ congratulate him. ஆனால் இட் இஸ் டூ லேட் இன் த சென்ஸ், நாங்கள் வந்து இதை பற்றி வந்து எலெக்ஷன் முடிஞ்சின உடனே நான் பேசியிருக்கேன். தட் இஸ் பிஜேபி வந்து 240 சீட் ஜெயிக்கல, 140 சீட்டில் இந்த தில்லுமுள்ளு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ ஒரு தொகுதியில் வந்து சப்போஸ் 10 லட்சம் ஓட்டு இருக்குது, அதில் 6 லட்சம் பேர் ஓட் போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ 6 லட்சம் ஓட்டில் வந்து இவன் என்ன பண்ணுறான், 6,10,000 ஓட். அப்போ அந்த 10,000 ஓட்டு எங்கேருந்து வந்துச்சு? கள்ள ஓட்டு. அதுதான் நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில். பட் இப்போ வந்து ராகுல் காந்தி சொல்கிறது என்னென்னா, ஒரு வீட்லேயே வந்து 80 ஓட்டு, அந்த மாதிரி எவ்வளோ இடத்துல நிறைய ஓட்டு. அதுக்கப்புறம் இந்த நியூ ஓட்டர்ஸ் இந்த ஃபார்ம் 16 கொடுத்து அவங்களோடது மேனிப்புலேட் பண்ணி இவங்க வந்து இது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை இது பண்ணிக்கலாம் அவங்களுக்கு சாதகமாக. இந்த 80 பீப்புள் 10க்கு 10ல் எப்படி வந்து ஒரு 80 பேர் தங்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு பிஜேபிக்காரரோட வீடு. அப்போ இட் இஸ் வெரி கிளியர் தட் பிஜேபி இது தான் பண்ணுது த்ரூ அவுட் இந்தியான்னு சொல்லிட்டு. நான் சொல்லும் போது வந்துட்டு நிஜமாகவே ஐ கேன் டேக் தட் அண்ட் கிவ் யூ ஆல் ஆல்சோ. நான் வந்து அதை இது பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து ஜூன் 2024 நான் சொன்னேன், இந்த மாதிரி இவங்க வந்து 140 சீட் கள்ள ஓட்டில் தான் தனமாக தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க ஜெயிக்கல. இட்ஸ் மேனிப்புலேட்டட் பை த இசிஐன்னு சொல்லி. இதுக்கு வந்து விழாவாரியாக வந்து நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேவசாயன்னு சொல்லிட்டு சீனியர் மோஸ்ட் அவர் எங்கள் கட்சியில் இருந்தார். அவர் அழகாக விழாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி இவங்க அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்கட்டு, இன்க்ளூடிங் நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் பரக்கல பிரபாகரும் அவர் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்தாரு. பட் வந்து அந்த நேரத்தில் வந்து எதிர்கட்சிகள் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. இட்ஸ் அ வெரி சேட் ஸ்டேட். ஆக்சுவலி இவங்கெல்லாம் சிட்டிசன்ஸ் அவங்க சொந்த இன்ட்ரெஸ்டில் பண்ணது. நான் கூட என்னோடய சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து எவ்வளோ பேட்டிகள் பண்ணேன். இதுக்காக எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளும் வருது. ஓகே, அப்போ வந்து அது பண்ணல. பட் அட்லீஸ்ட் இப்போ வந்து ராகுல் காந்தி ஹஸ் கம் அவுட் வித் இட் ப்ராப்பர்லி எக்ஸ்பிளைனிங் என்ன ஆயிருக்குதுன்னு சொல்லி. இதை வந்து எந்த மெயின் இந்த சேனல்ஸ் இந்த கோடி மீடியா யாருமே இதை பற்றி இப்போ பேசுறதில்ல. அதே மாதிரி வந்துட்டு ராஜீவ் காந்தியை நக்கல் பண்ணுறாங்க. இது தவறு. ராஜீவ் காந்தி வந்துட்டு ராஜீவ் ஆர் பிரியங்கா காந்தி, தேர் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியில் இந்த சீனியர் மெம்பர்ஸ் யாரா ஊழல் பண்ணிக்கலாம் இல்லை நான் சொல்லல. அதுக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிட்டு இருந்தா இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து எல்லாத்தையும் மற்றவங்க புதுசாக ஒருத்தவங்கள பேச விடுறதுல இந்த ஆளுங்கட்சி பிஜேபி வந்து அராஜகம் பண்ணுறாங்க. அவங்க வந்து திமிரில் உச்சம். நான் தான் சொன்னேன் என்னோடய பழைய பேட்டியில் என்ன சொன்னேன், கடவுள் என்ன சொல்கிறாரு, மோடி
இஸ் அன் ஈவில் ஃபோர்ஸ், தட் இஸ் ஒரு தீய சக்தி. இது வந்து நான் சொல்லலை, இது கிருஷ்ணரோட வார்த்தை கூட சொல்கிறேன். ப்ளஸ் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியே சொல்லியிருக்காரு, மோடி இஸ் அன் ஈவில் ஃபோர்ஸ்ன்ட்டு. அப்போ அவங்க கட்சிக்காரங்களே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உமா பாரதியும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாடு குட்டிச்சவரே ஆகிடும் இந்த ஆள் பிரைம் மினிஸ்டர்னு. அப்போ வந்து எப்பேற்பட்ட கேப் மாறிங்க இவங்க. அப்போ இதே தானே இவங்க வந்துட்டு இல்லை குஜராத்லேயும் பண்ணியிருப்பாங்க. அந்த 12 வருஷம் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொன்னது. தட் இஸ் ஃப்ரம் 2020 ஐ திங்க் 2000 till 2014 or even 24 ஜெயிச்சுட்டு வர்றது எல்லாமே இந்த மாதிரி ஊழல் கள்ள ஓட்டு போட்டு தான். இதை வந்து ரொம்ப அசிங்கம் என்னென்னா, இந்த ஈசியில் இருக்க இந்த ஆஃபீஸர்ஸும் உடந்தையாக போகிறாங்க பார்த்தீங்க. அது ரொம்ப ஒரு கேவலம் அண்ட் திமிர். அவங்க எவ்வளோ ஒரு திமிர் தென்னவட்டா வந்து ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அவர் ஓப்பனாக தான் 140 கோடி மக்கள் பார்க்குற மாதிரி தான் அந்த சேலஞ்ச் கொண்டு வந்திருக்காரு, இந்த வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து எழுதி கொடுக்கணுமாமா. அது வந்து அவர் ஒரு அஃபிடவிட்டாக போட்டு அதை பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் அதை எடுப்போம். அதே மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் தப்பாக பேசினா உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன். மிரட்டுறாங்களா பாருங்க. வேணா இன்றைக்கி உங்கள் கையில் பதவி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 1000 பண்ணலாம். பட் வந்து மக்களும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டெஃபினட்டாக வந்துட்டு நாட் ஓன்லி திஸ் மோடி கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ நிறைய ஊழல் பண்ணிகிட்ருக்குது. ஆனால் என்ன இவங்க பண்ணுறாங்க, இந்த ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போது ராகுல் காந்தி 4 நாள் ஆச்சு. ஐ திங்க் he said it on August 5th நினைக்கிறேன். 5th to இன்னைக்கு வந்து 6 days. இப்போ தான் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து மம்தா, இந்த கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இன்னும் நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் யாருமே வரல. இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் ஒரு 300 MPs ஒரு இதில் போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன ஒரு திமிர் தெனவட்டாக இருக்கும் இந்த மோடிக்கும், இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கும், இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு. அப்போ வந்து இது ரொம்ப நாள் இப்படி போகாது. ஆக்சுவலி இந்த ஆப்போசிஷன் இஸ் ஸ்மார்ட் மீன்ஸ் தே ஷுட் ஆல் ரிசைன். இப்போ எப்படி வந்து பீகாரில் நாங்கள் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அப்படி இருக்கக்கூடாது. மொத்த ஆப்போசிஷன் ரிசைன் பண்ணணும். அப்போ இட் வில் பி ஏ கொலாப்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி வில் கொலாப்ஸ். இது வந்து யார் அவங்களுக்கு ஏன் இந்த இது கொடுக்குறதில்ல சொல்லி இந்த கான்ஸ்டியூஷன் லாயர்ஸு, இந்த லீகல் இது செட்டப் இவங்க இருக்கு, அவங்களாம் ஏன் அந்த ஐடியா கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா அது பண்ணால் தான் மோடிக்கு செருப்படியாட்டம் இருக்கும். ஏன்னா அந்த ஆளுக்கு ஒரு திமிர் தெனாவட்டி. இன்னும் வாய் திறக்கலை, எதை பற்றி வாய் திறக்கலை. ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி வாய் திறக்கலை, இந்த ட்ரம்ப் சீஸ்ஃபயர் இது பண்ணது வாய் திறக்கலை, மணிப்பூரில் அவ்வளோ நடந்துச்சு வாய் திறக்கலை. ஓகே, இப்போ வந்து அந்த கட்சிக்காரங்களும் எதனா அந்த மாதிரி சீரியஸ் சுச்சுவேஷன் தான் யார் பேசுகிறா வரும், இந்த அமித்ஷா, அதுக்கப்புறம் இந்த ரிஜிஜு, இந்த கிரண் ரிஜிஜு, ஒரு சில அந்த திமிர் பிடிச்சவங்க. அந்த ஒருத்தன் இருக்கிறான், அந்த தூபேன்ட்டு ஒருத்தன், அவன் வந்து ரொம்ப அரகண்ட், இஸ் அ வெரி அரகண்ட் பொலிட்டிஷியன். அதுக்கப்புறம் இந்த நிர்மலா சீதாராமன், இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க, மக்களை சந்தித்து ஜெயிச்சு வந்தவங்க. வந்து இந்த ஜெய்சங்கரும் இந்த நிர்மலா சீதாராமன் 2 பேருமே மக்களை சந்தித்து ஜெயிச்சு வரல. ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு என்ன ரெசிப்ரோக்கல், ட்ரம்ப் சொல்கிற மாதிரி ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் மாதிரி இவங்களுக்குள்ளே என்ன ரெசிப்ரோக்கல் என்ன ஆக்டிவிட்டீஸோ தெரியல. இவங்க 2 பேர் உட்காந்துட்டு ஜெய்சங்கரும் திமிரா பேசுது, நிர்மலா சீதாராமனும் திமிரா பேசுகிறாங்க. அப்போ வந்து இவங்க போய் மக்கள்கிட்ட போனால் தான் இவங்களுக்கு தெரியும் என்ன ஒரு எலெக்ஷன்னா என்ன, எப்படி பாடுபடணும், எப்படி கஷ்டப்படணும். இவங்களுக்கு சொகுசாக உட்காந்துட்டு இவங்களுக்கு இந்த பதவி கிடைக்குமோ அவங்களுக்கு மக்களோட கஷ்டங்கள் புரியுறது திமிர்த்தனவற்றில் இருக்காங்க. இது வந்து நல்லதுக்கே கிடையாது. ஓகே, அப்போ வந்து வாட்எவர் ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் பார்ட்டி ஹஸ் டன் இஸ் அ கிரேட் ஜாப். நாங்கள் இல்லை சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தேவசகாயம் ப்ளஸ் பரிகலா பிரபாகர் ப்ளஸ் அந்த ஒரு முஸ்லீம் லாயர் ஒருத்தர் டெல்லியில், அவர் பேர் என்ன, முகமட், அவரும் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பீகார்கார் யாதவ்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து எப்போ என்ன சொல்கிறதுன்னா, இல்லை இவிஎம்ஸில் ஊழல் பண்ண முடியாதுன்ட்டு அந்த தைரியத்தில் இப்போ அவரே ஒத்துக்கிறாரு, நான் இந்த மாதிரி யோசிக்கலைன்னு சொல்லிட்டு. ஓகே, பட் வந்து ஒரு சில இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓட்டர்ஸே இல்லாத ஓட் போடாதவங்களே ஓட் போட்ட மாதிரி ஒரு இது அந்த லாஸ்ட் மினிட்ல ஆட் ஆன் பண்ணி அதெல்லாம் கள்ள ஓட்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலி வந்து அந்த 5 o'clock 6 o'clock as soon as the
இது முடிஞ்ச உடனே அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ டிஜிட்டல், நீ வந்து பழைய காலத்து மேலே பேலட் இதில் நீ எண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து நீ டிஜிட்டல் இந்தியா சொல்ல மோடி ஏன் அது ஃபஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் சப்போஸ் இட்ஸ் 11th அன்றைக்கி ஒரு எலெக்ஷன் நடந்திருக்குன்னா அந்த 11th ஈவினிங் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இல்லை அது வேறு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ அதோட ஃபுட்டேஜ் தானே இவங்க கேட்குறாங்க. அந்த 5 மணிக்குலேருந்து 6 மணியோ இல்லை 7 மணி ஓட் போட்டவங்களோட இந்த சிசிடிவியில் இருக்குது ஃபுட்டேஜ் காட்டுங்கன்னா அதை காட்டுறதில்ல. ஏன்னா கண்டிப்பாக மக்கள் இவங்களே கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, மக்களை வச்சோ இல்லாட்டி இவங்களே இது பண்ணி. அப்போ வந்து இவ்வளோ ஒரு பகிரங்கமாக ஒரு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கட்சிக்காக இப்படி பண்ணால் அப்புறம் என்ன ஜனநாயகம்? எதுக்கு அப்போ எலெக்ஷனே போக வேண்டாமே? அவங்களே எலெக்ஷன் நின்று அவங்களே ஜெயிச்சுட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ ஒரு நாள் மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி எப்படி ராகுல் காந்தி ஹஸ் லெட் ஆல் த பார்லிமெண்டேரியன்ஸ் டு தி ECI ஆஃபீஸ். அண்ட் அது என்ன ஒரு திமிர்த்தனவட், அவங்களும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அண்ட் கேங் அந்த NDA கவர்மெண்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து 30 இல்லாட்டி 40% மக்கள் தான். ஓகே, அந்த ஓட்டர்ஸ் இதில். அப்போ மிச்சம் 60% வந்து எதிர்கட்சி தான். அப்போ வந்து என்ன ஒரு திமிர்த்தனா வச்சு அவங்களுக்கு, தட் இஸ் வந்து பிஜேபி பார்ட்டி இந்த மாதிரி அவங்கள முடக்கி அவங்கள மிரட்டுறது திருட்டுறது ஒன்றுமில்ல. ஒரு வைஸ் பிரசிடென்ட்டே மிரட்டியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன கூண்டாஸா? இவங்கெல்லாம் ஆட்சியாளர்களா? இல்லாட்டி இவங்க என்ன இந்த பொறுக்கிங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம சொல்கிறோம் பாருங்கள், குள்ள மாதிரி புள்ள மாதிரி ஒரு பிராத்தல் நடத்தினவன், ஒரு கள்ளச்சாராயம் ஓட்டினவெல்லாம் ஒரு MLA MP வந்தால் இந்த நாட்டில் எப்படி ஒரு நியாயம் நீதி நிலைநாட்டுவீங்க? கிடையாது. அப்போ வந்து இப்போ பிஜேபியில் பாதி பேர் இப்படி தான் வந்தவங்க. அந்த கொள்ளை அடித்தவன், கொலை பண்ணவன், பொம்பளை ரேப் பண்ணவன். நீங்கள் பாருங்கள் இந்த பார்லிமெண்டேரியன்ஸ் நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பொறுக்கிங்க தான் அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. படித்தவன் பண்பானவன் ஒரு நாட்டுக்காக சேவை பண்ணிக்க அவங்களாம் அங்கே உட்காடுறாங்களா? கிடையாது. அவங்க சீட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து இதெல்லாம் இந்த மாற்றங்கள் நான் மறுபடியும் எப்போ சொல்கிறது, மக்கள் தான் மாறணும், மக்கள் தான் நல்லா அவங்கள தேர்ந்தெடுக்கணும். மக்கள் இன்றைக்கி ரோட்டுக்கு போய் கேள்வி கேட்கணும். இதே வேறு ஒரு நாட்டில்னா இன்றைக்கி மக்கள் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனையில் ஈச் ஒன் ஹஸ் காட் ப்ராப்ளம்ஸ். நான் வந்து அவங்கள தப்பு சொல்லலை, பட் வந்து மக்கள் பாவம், பாமர மக்களுக்கெல்லாம் அவங்கவுங்க விலைவாசி, வேலை இல்லா பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள். அதில் அவங்க வந்து இந்த நாட்டோட பிரச்சனைக்கு வருதில்லை. பட் அது தே ஷுட் ரியலைஸ் தட் அது வந்து அவங்களும் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை ரியலைஸ் பண்ணணும். அதில் இது ஒரு ரொம்ப மோசமான நிலை. வாட் எவர் ராகுல் காந்தி ஹஸ் டன் அ குட் ஜாப். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று இது பண்ணணும், இந்த டிஜிட்டல் பீரியடில் இந்த டைமில் வந்து அவங்க வேணும்ன்ட்டு அவங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்து சாஃப்ட் காப்பி கொடுக்கல, ஹார்ட் காப்பி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இட் டுக் தெம் 6 months. அப்போ வேணும் இழுக்கணும் சரி. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 45 நாள்லேயே கேஸ் போட்டுக்கணும்னா இதுதான் நாங்கள் பேசினோம். நான் நிஜமாகவே ஐ கான்டாக்டட் அ ஃபியூ பீப்புள், காங்கிரஸ்காரங்கள, நீங்கள் யாருன்னா ஒரு கேண்டிடேட் உங்கள் இதில் தோற்று போனவங்கள கேஸை போட்டு விட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணலாம். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. இந்த அரசியல்வாதிகளும் அந்தந்த நேரத்துக்கு அது பண்ணணும். இப்போ ராகுல் காந்திக்கே இவங்கெல்லாம் சொல்லி லேட்டாக தான் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவன் என்ன திமிரில் நான் சொல்கிறான், இன்னைக்கு நீ வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீ கேட்டுனா அதில் 6 மாதம் அவங்களுக்கு வந்து இந்த அசம்பிள் பண்ணுறதுக்கே டைம் ஆச்சு. அப்போ வேணும்னு தானே பண்ணுறீங்க, திமிர் பிடிச்சி தானே. அப்போ நீங்கள் தப்பு பண்ணாடி நீங்கள் எதுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இது பண்ண சொல்கிறீங்க, இரேஸ் பண்ண சொல்கிறீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி? இட்ஸ் இஸ் தேர் ரைட், இட் இஸ் ஈவன் ஆர் ரைட். நம்மளும் மக்கள் கூட எல்லாம் சேர்ந்து கேட்க ஆரம்பித்தா என்ன செய்வான்? இப்போது இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த நேரத்தில் ஒரு சிலர் கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ இருந்தால் இந்த இவர் சந்திரசூட், he has not supported the people. He went hand in glove with these politicians. அப்போ இந்த ஜுடிஷியரி கடை ஒரு சமயம் இந்த அரசியல்வாதிகளை பார்த்து பயந்துக்கிறாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு சாதகமாக செய்கிறாங்க. அப்போ இது வந்து எல்லா சிட்டிசனுக்கும் பொறுப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்போது அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல, தட்டி கேட்கணுன்ட்டு. இப்போ ஒரு சில ஜுடிஷியரியில் ஒரு சில ஜட்ஜஸ் வந்து மோட்டோவாக அவங்க கேஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பாராட்டணும். நிஜமாகவே ஒரு சிலர் நிஜமாகவே தே கம் ஃபார்வர்ட். ஆனால் சம் பீப்புள் கோ ஹேண்ட் இன் க்ளவ் வித் தி ரூலிங் கவர்மெண்ட். ஓகே, இல்லாட்டி அவங்க மிரட்டுறாங்க. இப்போ அந்த ஜஸ்டிஸ் லோஹையாவோ அவங்கள மர்டர் பண்ணது தான் அது. He didn't die of natural இது.
பட் யார் எவிடன்ஸ் சொல்ல போகிறாங்க? எவிடன்ஸ் சொல்ல யார் எவ்வளோ பேர் வருவாங்க? அவங்கள மிரட்டுவாங்க. அப்போ வந்து இது ஆக்சுவலி இந்தியா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஒரு அபாய நிலையில் இருக்கிறோம் நம்ம. வேறு இந்த மாதிரி இதோ இல்லாட்டி ஈவன் நம்மளோட பொருளாதாரமே ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் பொய் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து வெடிக்கும், ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்கும். இது வெகு சீக்கிரத்தில் நடக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் மக்கள் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ராகுல் காந்தி பிடிக்குதோ இல்லை காங்கிரஸ் பிடிக்குதோன்னு பார்க்கக்கூடாது. இன்றைக்கி வந்து பிஜேபி கவர்மெண்ட் ஒரு பெரிய தவறு, ஒரு பெரிய ஊழலை பண்ணியிருக்கு. இன்றைக்கி மோடி டஸ் நாட் ஹாவ் த மாரல் கிரவுண்ட் டு சிட் தேர். அந்த ஆள் நிஜமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதுவே ஒரு கேள்விக்குறி. நான் இது போன இதிலே சொன்னேன். இந்த மாதிரி 5 லட்சம் மக்களில் வந்து 1.5 லட்சம் மக்கள் தான் உனது 3.5 லட்சம் மக்கள் உன்னை நிராகரிச்சிருக்காங்க. அப்போ இதே நடந்திருக்கலாம் இல்லையா? அப்போ வந்துட்டு நிஜமாக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், ஐயோ நான் நின்று இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் சொன்னார், நீ நில்லு கீதா. என்னால் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் எனக்கு நிற்கிறதுக்கு முடியல. ஆனால் இன்றைக்கி யோசிக்கும் போது நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக தைரியமாக கேஸ் போட்டுப்பேன். நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன். நம்ம தோற்றுருந்தா அட்லீஸ்ட் அந்த கேள்வியை கேட்டுருக்கலாம். மோடி நீ ஏமாற்றி ஜெயிச்ச எல்லாம் எடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரைட் இருக்குது. வித்தின் 45 days நம்ம பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அது ஒரு சாதகமாக எடுத்துக்கேன். பட் தட் டசன்ட் ஸ்டாப். அதுக்காக நீங்கள் வந்து தவறு பண்ணலான்னு சொல்லிட்டு கிடையாது. இது எப்படின்னா, இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தர்மசாலாவில் ஆல்மோஸ்ட் 30-40 years இது நடக்குது. இப்போ வந்து ஜுடிஷியரி கேனாட் சே நீ அன்றைக்கே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ட்டு. நீங்கள் கொலை பண்ணுவீங்க, நீங்கள் மிரட்டுவீங்க, கேள்வி கேட்குறவனை கொலை பண்ணுவீங்க, குடும்பங்களை கொலை பண்ணுவீங்க, ஆகிய அன்றைக்கே கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. இப்போ இவனுங்க என்ன ஏமாத்துறாங்க, இப்போது நீங்கள் ஏன் 45 நாளில் கேஸ் ஃபைல் பண்ணலன்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு இந்த இசிஐ சப்போர்ட் பண்ணிச்சு, இல்லாட்டி இவங்களுக்கு கூட இருந்து சாதகமாக இந்த பேப்பர்ஸ் கேட்ட பேப்பர்ஸ் ஏன் கொடுக்கல? இல்லை இவங்க எழுதின லெட்டர்ஸ்க்கு பதில் எழுதலை, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு உட்காந்துருக்கு அந்த 3 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. தேர் ஆல் கரப்ட். அண்ட் ஐ விஷ் நான் கழுத்து தேர்ஸ் நோ பாயிண்ட். நான்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், இந்த மாதிரி ஊழல் செய்பவர்களை சப்போர்ட் பண்ணுறவர்கள் இவங்களையெல்லாம் கடவுள்னு சொல்கிற அந்த ஃபோர்ஸ், அந்த நேச்சுரல் ஃபோர்ஸ் தான் இவங்கள அழிச்சே தீரணும். ஏன்னா மக்கள் எல்லாரும் சாமிகிட்ட இது தான் கும்பிடணும். என்னென்னா இவனுங்கெல்லாம் நாளைக்கு நாட்டுக்கு ஒரு பெரிய கேடு, மக்களுக்கு ஒரு பெரிய கேடு. இவங்கெல்லாம் தலைவர்களே கிடையாது. இவங்கெல்லாம் தேச துரோகிகள். வந்து தேசத்து மக்களை ஏமாத்துறாங்க, இவங்கெல்லாம் தேச துரோகிகள். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன ஒரு திமிர்த்தனா. ஃபஸ்ட்டு வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு ஏன் நீ வந்து அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஆக்சுவலி முதல் வந்து பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அண்ட் சிஜேஐ ஆஃப் தான் அந்த இதை தேர்ந்தெடுத்தாங்க, இந்த ஆஃபீஸர்ஸ் கமிஷனர்ஸ். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த இதை ரத்து பண்ணி ஒரு இது கொண்டு வந்து ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து சிஜேஐ கிடையாதுன்னு சொல்லிட்டு மோடிக்கு வேண்டிய மினிஸ்டரு அதுக்கப்புறம் லீடர் ஆகும். அப்போ இதில் என்ன நீதி நியாயம் இருக்குது? ஏன் அந்த ஆளுக்கு அந்த நேர்மையில் எதிர்கொள்றதுக்கு? மோடியில் நேர்மையே கிடையாதுங்க. He is one of the worst, not one, he is the worst prime minister this country has ever seen. இந்த அளவுக்கு யாருமே அயோக்கியத்தனம் பண்ணல, இந்த அளவுக்கு குள்ளமாரி இந்த மாதிரி இவ்வளோ இது மோசம் பண்ணல எந்த இது ஈவன் பார்ட்டிஸ். ஆனால் இவங்க வந்து எப்படின்னா ஒரு சயின்டிஃபிக்காகவே பண்ணுறாங்க. எது இந்த பிஜேபி கவர்மெண்ட். இது வந்து மக்கள் தக்க பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. வில் சி இந்த பீகார் எலெக்ஷன்ஸ் என்ன ஆக போகுது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி அதை தான் இவங்க எதிர்த்து அது இன்னொரு விதமாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு மாதிரி பண்ணாங்க, இப்போ பீகாரில் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் மக்கள் வந்து தக்க பாடம் கற்றுக் கொடுக்கணும் என்று நான் வந்து வேண்டிக் கொள்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண அந்த ஓட் ஸ்கேம் அப்படின்ற விஷயத்தில் நிறைய திருடன் அந்த விஷயத்துல நிறைய பேருக்கு ஓட்டுக்கான அந்த அடையாளம் இது வந்து இருக்கு, போட்டோ நிறைய பேருக்கு வந்து இல்ல. அதுல நேம்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 6 டிஜிட்டுக்கு எஃப் அப்பா பேர்ல ABCDன்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 000 0.
இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல, எல்லாம் 00. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் மக்கள் எல்லாம் முட்டாள் இந்த நினச்சிருக்காங்க. தரவுகள்லாம் செக் பண்ணாம தான் நடந்திருக்கா அப்போ எலெக்ஷன்? யார் செக் பண்ண விடுறாங்க? இப்போ யாரை கேள்வி கேட்குறாங்க? இப்போது ஒரு நியூஸ் சேனல் முந்தா நேற்று நான் கேட்டுக்கும்போது சொல்கிறான், இது வந்து காங்கிரஸ் கட்சி மேலே தப்பாமா. அவங்க வந்து கரெக்டாக அவங்க கட்சிக்காரங்க வந்து நின்று சரியாக செக் பண்ணலையாமா. அப்போ இவங்க பிஜேபிக்காரன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? சரி, நீ காங்கிரஸ்காரன் செக் பண்ணல, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஜேடிஎஸ் என்ன பண்ணிட்டு இருந்தா? பிஜேபி என்ன பண்ணிட்டு இருந்தான்? அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்களுக்கும் ஒரு மனசாட்சி இல்லாமல் இன்னைக்கு இருக்காங்க. there was a time when வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜேர்னலிஸ்ட், தட் இஸ் தி ப்ரெஸ் இஸ் த 4th pillar ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே கோடி மீடியா ஆயிட்டாங்க, எல்லாம் விலைக்கு போயிட்டாங்க. இல்லாட்டி இந்த ஆள் மிரட்டிட்டு இருக்கிறான். தட் இஸ் அமித்ஷாவும் மோடியோட ஆட்டிடியூட் என்னென்னா, அவங்களுக்கு எதிர்த்து யாருன்னா பேசினா உடனே ஒரு கேஸ் போடுறாங்க. இப்போ எனக்கே நடக்குது. இப்போ எனக்கே வந்துட்டு இப்போ நான் பேசுகிறேன்னு சொல்லி இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ட்லேயும் அந்த எதிர் சைடு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜட்ஜை வந்து எப்படி எதிர்க்க வைக்கிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து ஜுடிஷியை பற்றி தப்பாக பேசுது, இந்த அம்மா ஜட்ஜஸை பற்றி தப்பாக பேசுது. எவனா நான் எப்பவும் என்ன சொல்வேன், யாருன்னா நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்க, நான் என்றைக்கும் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்வளோ பேர் நல்ல நல்ல கேஸு சோமோட்டோவாக எடுத்திருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஆனந்த் வெங்கடேஷ்னு சொல்லிட்டு ஆர் சுப்ரமணியம், எஸ்எம் சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் என்ன இன்னொருத்தர் இப்போ வேல்முருகன் அவர் வந்து அவர் நல்லா அந்த வாச்சாத்தி கேஸ்க்கு நிஜமாகவே ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். நிஜமாக நான் வந்து அவரெல்லாம் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, ஆனால் நிஜமாகவே அவர் நேரில் நான் பார்த்தேன்னா நிஜமாகவே அவங்களெல்லாம் பாராட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஜட்ஜஸும் இருக்காங்க, நல்ல ஜட்ஜஸ். ஆனால் அவங்க நீங்கள் கோர்ட்டில் வந்து பாருங்கள், எனக்கு எதிர் சைடு எல்லாருமே இந்த அம்மா வந்து ஜட்ஜஸை தப்பாக பேசுது சொல்லிட்டு இல்லாட்டி இந்த பிஜேபிக்காரங்க வந்து நேற்று ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்னோட சொல்லிட்டு இருக்கா. இல்லை ஒரு கோயில் பூசாரி சொல்கிறாரு, பிஜேபிக்காரன் வந்து கேட்குறானம்மா, எங்கள் தலைவியை பற்றியெல்லாம் தப்பாக பேச, உங்கள் தலைவிங்கெல்லாம் பெரிய உத்தம புத்திரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருக்குது. நீ யோகியமாக இருந்தால் நம்ம எதுக்கு பேசுகிறோம்? நீ ஊழல் பண்ணாட்டி நம்ம எதுக்கு பேசுகிறோம்? நீங்கள் ஊழல் பண்ணால் தானே பேசுவோம். அப்போ வந்து நீங்கள் இதில் மடியில் கனம் வச்சுக்கிட்டு நம்ம அதை பேசினோன்னா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே ஒரு பொய் கேஸை போட்டு அதை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு தாக்கப்படுது. நான் என்னோட நம்பிக்கை நான் எப்பவும் சொல்கிறேன், நான் கடவுள் நம்புறது, ஐ எம் காட்ஸ் சைல்ட், ஐ எம் சோசன் பை த காட். கடவுள் கண்டிப்பாக நீங்கள்லாம் எனக்கு தட் இஸ் அயோக்கியத்தனம் பண்ணாலும், தட் இஸ் இந்த அரசியல்வாதிகளாம் அந்த ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எனக்கு என்னை காப்பாற்றும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் நான் பேசுவேன். என் கடவுள் என்ன சொல்கிறதுன்னா, தப்பு எங்கே நடக்கும்போது நீங்கள் தட்டி கேளுங்க, நீங்கள் யூ பி த வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ்னா எல்லா மக்களாலையும் பேச முடியாது. ஒரு சிலரால் தான் இந்த தைரியம் இருக்கும் தட்டி கேட்கறதுக்கு. அப்போ அதையே இவங்க வந்து மிரட்டிட்டு இருந்தாங்கன்னா அப்போ என்ன ஜனநாயகம் இது? இது வந்து தேசே இது இன் இங்கிலீஷ் பனானா ரிப்பப்ளிக் தான் இருக்கணும். ஓகே, அதனால இந்த தடவை மக்கள் வந்து ஐ திங்க் திஸ் ஆப்போசிஷன் ஷுட் கோ இன் அ பிக் வே லீகலி. அதுக்கு என்னென்ன இருக்குதோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் ஒரு இது பொய் கவர்மெண்ட், தட் இஸ் இவங்களுக்கு ரைட்டே கிடையாது அங்கே உட்கார்றதுக்கு. ஈவன் த பிரைம் மினிஸ்டர் ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லிக்கல. இவங்க இவ்வளோ யோகியமானவங்களா இருந்தானா இந்த பிஜேபி அண்ட் என்டிஏ கவர்மெண்ட்டு கம் டு த பீப்புள். மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. ராகுல் போய் பேசினா ராகுலை நிராகரிப்பாங்க, உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் தப்பு போய் பேசியிருந்தா மக்கள் உங்களை நிராகரிப்பாங்க. அந்த தைரியம் இருக்குதா இந்த பிஜேபியில் இருக்கவங்களுக்கு? இவங்கெல்லாம் ஆம்பளை இல்லை மனிதர்கள் சொன்ன நல்ல மனிதர்களாக இருந்தானா அந்த மனுஷனுக்கு ஒரு மனசாட்சின்ட்டு ஒன்று இருக்கணும், ரோஷம்ன்ட்டு இருக்கணும், ரெண்டும் இருக்கும். இல்லை உப்பு போட்டு திங்குறாங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரோஷம் இருக்கணும். ஏன் அதை சும்மா தேவையில்லாததுக்கு பேசுகிறாங்க? இப்போ நேருவோ இந்திரா காந்தி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அவங்களாம் செத்து போயாச்சு. இன்றைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு இப்போ அந்த ஆப்போசிஷன் என்ன இவங்க பேசுறது, நேரு இந்த தப்பு பண்ணாரு. நீ எவ்வளோ யோகியமானவன்? நீ என்ன மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த யூபிஐ இந்த கூகுள் பே இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பாமர மக்கள் யூஸ் பண்ணுறது. எந்த பணக்காரங்க யூஸ் பண்ணுறாங்க? இந்த பெரிய அவசியம் கிடையாது. மேபி ஒரு அக்கௌண்ட் வச்சுப்பாங்க. அப்போ நீங்களாம் வந்து உங்களை கம்பல்சரியாக நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான் பேங்க். அப்போ வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பெருசாக போடுறான். அப்போ எவ்வளோ மக்களால் இது பண்ண முடியும்? இது எவ்வளோ பேர் தட்டி கேட்க முடியும் முதல்ல சொல்லுங்கள். இப்போ என் மாதிரி யாரோ ஒருத்தர் தட்டி கேட்குறாங்க, உடனே என்ன பண்ணுறாங்க, நம்மள மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு நம்மளை மிரட்டுறது. பேசாதபடி நீ பேசுறியா, உன்னை வாய் மூட வைக்கிறேன்.
ஆனால் அது வந்து கடவுள் தான் வாய் மூட வைக்க முடியும். இந்த பரதேசிங்களாம் ஒன்றும் செய்யவே முடியாது. அதில் மக்கள் யோசிங்க. நீங்கள் வந்து அவசரப்பட்டு இவங்களெல்லாம் தலைவர்னு ஏற்றுக்காதீங்க. இந்த அயோக்கியர்கள்லாம் உங்களுக்கு தலைவர்களே கிடையாது. இவங்கெல்லாம் வந்துட்டு பிளட் சக்கர்ஸ், மக்களோட ரத்தத்தை உரிக்கிறாங்க. அதில் இந்த மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். let us see, we should all pray. opposition இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் கண்டிப்பாக பிஜேபி தோக்கணும், ஆப்போசிஷன் ஜெயிக்கணும். இது என்னோட வேண்டுகோள். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com